இந்த உலகத்தில் இன்றைக்கி வரைக்குமே பல மர்மங்களும் சொல்லப்படாத ரகசியங்களும் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒரு பயங்கர அமானுஷமான விஷயம் தான் கடந்த 150 வருஷமாக கடலுக்கு நடுவில் இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே பயப்படுத்திட்டு இருக்கு. அப்படி என்ன விஷயம் அது, எதுக்காக அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே 17th செஞ்சுரி வரைக்கும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பேசிக்கலி அந்த டைமில் இருந்து ஒரு ஃபேமஸான கப்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஃப்ளைங் டச்மேன் ஷிப்னு சொல்லலாம். அண்ட் இந்த சரக்கு கப்பல் மூலமாக தான் ஏஷியாவிலேருந்து முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸை யூரோப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் இந்த கப்பல் கடலில் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய புயலில் மாட்டிக்குது. அண்ட் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல டோட்டலாகவே இந்த பூமியோட மேப்பில் அந்த கப்பல் காணாமல் போயிடுது. அண்ட் அந்த கப்பல் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அடுத்த ஹைலைட்டிங் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் காணாமல் போய் 150 வருஷம் கழிச்சு அந்த ஃப்ளைங் டச்மேன் ஷிப்பை உலகத்தோட பல பகுதிகளில் பல பேர் பார்க்கறதா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த கப்பல் பார்க்கறதுக்கே பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கப்பலை கோஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அந்த பேய் கப்பல் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர அமானுஷமான கப்பலில் ட்ராவல் செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.